எல்லாருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு காலையிலேயே ஒரு 225 பாயிண்ட் டவுனுங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 555 பாயிண்ட் டவுன். என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை யுஎஸ்ல மார்க்கெட் பயங்கரமா இறங்கி இருந்தது. நம்மளுக்கு மதர் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் தான். அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் இன்னைக்கு மண்டே இந்தியன் மார்க்கெட்ல அது தெரியுதுங்க. அங்க செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. எதுக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா, growth வந்து இருக்குமோ இருக்காதோ, ஸ்லோ டவுன் ஆகுமோ எக்கனாமி அப்படின்ற ஒரு பயத்துல அங்க பயங்கரமா வித்திருந்தாங்க. இங்க ஏற்கனவே growth வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. தென் இங்க செல்லிங் ப்ரெஷர் ஏற்கனவே பயங்கரமா இருக்கு. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவில் இருந்து கொஞ்சம் மீண்டெழுந்து 86.66 இந்திய ரூபாயா இருக்குங்க ஒரு யுஎஸ் டாலர். பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா விலை $2 குறைஞ்சிருக்கு. ஒரு பேரல் வந்து 74.30 யுஎஸ் டாலரா இருக்குங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இந்த பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இன்னொரு $5 $10 வரைக்கும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்ப அப்படின்னா, இந்த ரஷ்யன் யுக்ரைன் வார் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள இந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ரஷ்யா மேல இந்த சாங்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னா, இந்த பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் இன்னொரு $10 வரைக்கும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபத்துல ரஷ்யன் அபிஷியல்ஸும் இந்த யுஎஸ் அபிஷியல்ஸும் சவுதி அரேபியால மீட் பண்ணி இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்பாடு பண்றாங்க. ஸோ இது வந்து போக போக இதோட தாக்கம் நமக்கு தெரியுங்க. அடுத்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ₹10 இன்னைக்கு ஏறி இருக்குங்க. 8000க்கு மேல தான் இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 8055ல இருக்குங்க. அடுத்து ட்ரம்ப் அவர்கள் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, எலான் மஸ்க் தலைமையிலான அந்த துறை என்ன சொல்றாங்க, நாங்க வந்து நல்லா வேலை பார்த்திருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு $55 பில்லியன் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபெடரல் ஸ்பெண்டிங்கை குறைச்சிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபெடரல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கரமா டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ட்விட்டரை வந்து அவர் டேக் ஓவர் பண்ணப்போ ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணார் இல்லையா, அதே அப்ரோச்சை இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சில. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, எலான் மஸ்க் அவர்களே நீங்க பயங்கரமா வேலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்க அக்ரெசிவா புஷ் பண்ணி வேலை பார்க்கணும். அதாவது அமெரிக்காவை மறுபடியும் கிரேட்டர் நேஷனா நம்ம வந்து மாத்தணும், அது நம்ம கையில இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ் பார்த்தோம்னா, கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மா கம்பெனிங்க. அந்த ஃபார்மா கம்பெனி சுவிட்சர்லாந்து பேஸ்டு மேனுஃபேக்சரிங் ரிசர்ச் கான்ட்ராக்ட் கம்பெனி சென் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கம்பெனியை ஒரு $192 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்க. அவங்களோட பெப்டைட் தெராப்டிக் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஸ்விஸ்ல அதோட பிரசன்ஸ் வந்து என்ஷூர் பண்றதுக்காக இந்த கம்பெனியை அக்வயர் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த கிரானியூல்ஸ் அப்படின்ற கம்பெனி எனக்கு 2018ல இருந்தே தொடர்ந்து அந்த கம்பெனியை பார்த்துட்டு இருக்குங்க. இந்த எடுலஸ் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அவங்க இப்போ நோவான்னு மாத்திட்டாங்க. அவங்க ஒரு 100 இருக்கிறப்ப அந்த ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கோவிட் டயத்துல ஒரு 30-40க்கு போயிட்டு ஒரு 150 160 ரேஞ்சில் இருக்கப்ப பைபேக் பண்ணாங்க $200. அது பைபேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது உடனே $400 மாறிடுச்சுங்க. ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இப்போ ஒரு மிட் சைஸ் கம்பெனியா ஆயிருக்கு. நல்ல கம்பெனி தான், பட் வேல்யூவேஷன்ஸ் அதிகமா இருக்கு. PE வந்து 24ல இருக்கு. இதை வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ண முடியாதுங்க. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸ்ல ஒரு நல்ல செய்திங்க, நம்ம எல்லாருக்குமே நல்ல செய்தி தான். பெயின் கேபிட்டல் மணப்புரம் டீல் $1 பில்லியன் டீல் கிட்ட நெருங்கி வந்திருக்கு. கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெயின் கேபிட்டல் முடிவு பண்ணியிருக்கிறாங்க மணப்புரம் ஃபினான்ஸ்ல. இதனால ஃப்ரெஷ் கேபிட்டல் இன்ஃபியூஷன் இருக்கும். யார்கிட்ட இருந்து, பெயின் கேபிட்டல் இருந்து. தென் செகண்டரி மார்க்கெட் சேல் வந்து இருக்குங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து விற்பாரு. விபி நந்தகுமார் அவர்கள் ஒரு போர்ஷன் ஆஃப் ஷேர் வந்து விற்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டீல் முடிஞ்சது அப்படின்னா பெயின் கேபிட்டல்ல 46% ஷேர் வந்து இருக்குங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட ஷேர் கண்ட்ரோலிங் ஸ்டேக் இருக்கும். தென் அவங்க பயங்கரமா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து பஜாஜ் ஆட்டோல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் நெதர்லாந்து, இந்த கம்பெனி வந்து பஜாஜ் ஆட்டோவோட சப்சிடரி கம்பெனிங்க. இந்த கம்பெனியில ஒரு 1364 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறாங்க பஜாஜ் ஆட்டோ. அடுத்து புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் வர்றதுக்கு ஜப்பான்கிட்ட நம்ம வந்து பேசியிருந்தோம். அது வந்து டிசைன் ப்ரொக்ரூட்மெண்ட்ல தொடர்ந்து டிலே வந்து பெர்சிஸ்ட் ஆகுது. தென் நான் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரெயின் இன் ஜப்பான், இது எல்லாமே நமக்கு வந்து அந்த புல்லட் ட்ரெயின் வருகையை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெண்டர் லேட்டா நம்ம வந்து டெண்டர் விட்டது, இது எல்லாமே முக்கியமான காரணமா இருக்கும். அடுத்து பயோகான்ல ஒரு செய்தி வந்திருக்குங்க. பயோகான் அவங்களோட பயோசிமிலர் பிசினஸ் இருக்கு இல்லையா, அதை நாங்க வந்து மார்ச் 2026ல நாங்க தனியா லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. 2022 23 24ல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, அவங்களோட பயோசிமிலர் ப்ராடக்ட்ஸ் ஒரு 5 நியூ ப்ராடக்ட்ஸ் யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. யூஎஸ்ல எங்களோட மார்க்கெட் ஷேர் டபுள் டிஜிட்டா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இன்டகிரேஷன் வேட்ராஸ் அப்படின்ற பிசினஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னும் ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ்ல இன்டகிரேஷனை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு, தென் கடன் அதிகமா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பயோகான்ல, அந்த கடனுக்கு ரீஃபினான்சிங் எல்லாம் முடிச்சுட்டு மார்ச் 2026ல நாங்க தனியா லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து டெஸ்லால ஒரு நியூஸ்ங்க.
டெஸ்லா வந்து அவங்களோட சீப்பஸ்ட் மாடல் 3 கார் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது இம்போர்ட் டியூட்டி ஒரு 20% குறைச்சதுக்கு அப்புறமும் கூட அதோட பிரைஸ் வந்து 35 லட்சத்திலிருந்து 45 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, CLSA ரேட்டிங் கம்பெனி இருக்காங்களே அவங்க சொல்றாங்க, டெஸ்லாவோட மாடல் 3 கார் யுஎஸ்ல ஒரு $35,000 இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு அது வந்துச்சு அப்படின்னா ஒரு 30.5 லட்சமா இருக்கும் அதோட விலை. அதுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி ஒரு 15 to 20% போடுவோம்னு வச்சுக்கோமே. தென் அதுக்கு ரோட் டாக்ஸ், தென் இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 35 லட்சத்திலிருந்து 45 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாடல் 3 யோட ரேட் இருக்குல்ல டெஸ்லா அது வந்து ஒரு 40 லட்சம்னு வச்சுக்கோமே. அது இங்க இருக்கிற ஒரு சில கார்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது மஹேந்திரா XEV 9e, தென் ஹுண்டா கிரீட்டா, தென் மாருதி சுசுகி விட்டாரா இது எல்லாத்தையும் விட ஒரு 20 to 50% ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதனால டெஸ்லாவுடைய வருகை இங்க இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியன் கார் மேக்கர்ஸ்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஓவரால் பெனட்ரேஷன் ஆஃப் ஈவின்னு பார்த்தோம்னா, இந்தியால ஈவியோட பெனட்ரேஷன் யூரோப்பு, USA, சைனாவை விட ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அடுத்து NTPCல ஒரு நியூஸ்ங்க. NTPC தென் EDF இந்தியா பிரைவேட் லிமிடெட் டெல்லி பேஸ்டு கம்பெனி இவங்க 2 பேருமே 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்துக்காக பிளான் பண்றாங்க அப்படின்னா, பம்ப்டு ஸ்டோரேஜ், தென் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், தென் ரிலேட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ்க்காக இவங்க கை கோர்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. NTPC ரெனியூபிள்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டார்கெட் வந்து இந்த ரெனியூபிள் எனர்ஜியில 60 ஜிகாவாட் அட்டைன் பண்ணணும் பை 2032ல. இப்போ எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 4.4 ஜிகாவாட்டா இருக்காங்க. NTPC கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. நம்ம பொறுத்துட்டு தான் அதை பார்க்கணும். அடுத்து FII செல்லிங்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஜனவரி 2025க்கு மேலேயே ஒரு 1 லட்சம் கோடி வித்திருக்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அக்டோபர்ல இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்ல பயங்கரமா வித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.6 lakhs crores வந்து வெளில போயிருக்குங்க. பிரைமரி மார்க்கெட்ல இன்ஃப்ளோ வந்து ஒரு 65,000 crores உள்ள வந்திருக்கு. எந்தெந்த செக்டார்ல எல்லாம் வித்திருக்காங்க அப்படின்னா BFSI பேங்கிங் ஃபினான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அதுக்கடுத்து ஆயில் அண்ட் கேஸ், தென் ஆட்டோ. ஆயில் அண்ட் கேஸ்ல ஒரு 25% அவுட்ஃப்ளோ போயிருக்கு. ஆட்டோல ஒரு 14.5% போயிருக்கு. தென் பிஎஃப்எஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஒரு 30% பக்கமாக அவுட்ஃப்ளோ வந்து வெளில போயிருக்குங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர்ங்கிறது அக்ராஸ் த செக்டார் பயங்கரமாக விற்று வெளில எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் மார்க்கெட் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. மெதுவாக வாழைப்பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குங்க. 6 மாசமா இறங்குது. இது வந்து ஸ்லோ டவுன்ஃபால். சடன் ஃபால் இருந்தால் தான் சடன் ரைஸ் இருக்குங்க. அது ஒரு தம்ப் ரூல். நம்ம கோவிட்ல விழுந்துச்சு இல்லையா சட்டார்னு, இது வந்து மெதுவாக இறங்குது வாழைப்பழத்தில் ஊசி இறங்குற மாதிரி. உடனே மேலே ஏறிடாதுங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், ராம்கோ சிமெண்ட், ராம்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சார். அது தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறது ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்ங்க. அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்கு. அதோட வேல்யூவேஷன்ஸ் தான் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் ராம்கோ சிமெண்ட்ஸ்ல ஒரு 21.82% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ராம்கோ சிஸ்டம்ஸ்ல ஒரு 19.13% ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் ராஜபாளையம் மில்ஸ் அதுல ஒரு 1.73% ஸ்டேக் வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. இதை தாங்க அன்னைக்கு சொன்னோம். தென் CPCL பத்தி மறுபடியும் கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் அதிகமா இருக்கு. பயங்கரமா ஸ்டாக் பிரைஸ் இறங்கியிருக்கு. PE இப்பயும் 20. இதுக்கு பெட்ரோல் அண்ட் LNG எவ்வளவோ தேவையில்லைங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. 300 கீழே வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 250, 225க்கெல்லாம் அதை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அடுத்து ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு. நான் வந்து மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குல்ல சார், குறைய குறைய நான் வந்து மணியை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து லம்சம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மார்க்கெட் வந்து எந்த டயத்துல அந்த பிரேக் ஈவன் ஆகி ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியாதுங்க. நம்ம வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 1990ல இருந்து 2023 வரைக்கும் அந்த 1990 பீக்கை உடைக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிருக்கு. நீங்க வந்து எந்த பாயிண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? இந்த மாதிரி 1990ஸ்ல இருக்கிறீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சா, இல்ல 20 வருஷம் கழிச்சா, இல்ல 25 வருஷம் கழிச்சா? ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 15 to 20 இயர்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு. பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொல்ற மாதிரி இறங்க 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 மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி மேலே போகுதோ நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் அட்டைன் பண்ற வரைக்கும் நம்ம திக்கா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எக்ஸ்பிளைன் பண்றப்ப நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்றது நல்லதுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி சரியில்லை. அதே மாதிரி நாஸ்டாக்கும் 2000ல அதோட பீக்கு, அதுக்கப்புறம் அந்த பீக்கை வந்து திருப்பி தொடர்றதுக்கு 2015-16 வரைக்கும் அந்த பழைய பீக்கு போவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ். அதே மாதிரி டவுலையும் நீங்க பார்க்கலாம், S&P 500லையும் பார்க்கலாங்க. டவுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 10 to 12 இயர்ஸ்ல அது ஒரு பீக்கு போயிட்டு மறுபடியும் அதுக்குள்ள குறைஞ்சிருக்கும் மறுபடியும்.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் மார்க்கெட் வந்து மேலேயே போகாமல் அப்படியே சைட் வைஸில் இல்லை லோயர் சைட்லேயே ட்ராவல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இந்தியன் மார்க்கெட் அப்படி ஆகாதுன்னு சொல்ல முடியாது. நான் ஆகும்னு சொல்லலைங்க. பட் ஆணுச்சு அப்படி அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து சைட் வைஸ்லேயே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம லோயர் வேல்யூவேஷன்ஸில் அதை வாங்குறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனியாக வாங்கணும். நம்மளுக்கு ஸ்டாக்கில் ரிட்டர்ன் வரல அப்படின்னாலும் இப்போ பிஜி யூனிட் மாதிரி ஒரு 14% கண்டினியூஸாக வர்ற மாதிரி ஒரு கொஞ்சம் போர்ஷனை அப்படியும் எடுத்து வைக்கணும். தென் கொஞ்சம் கோல்டும் எடுத்து வைக்கணும். அடுத்து க்ரோ ஆப் மாதிரி நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் இருக்குல்ல சார், அதெல்லாம் வந்து சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்ற ஆப்பு மற்ற எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஃபார்மலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செபிட் அப்ரூவல் வாங்கணுமோ அதே மாதிரி அவங்களும் வாங்கியிருப்பாங்க. நம்ம வந்து அதில் உங்களுக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ் தென் அந்த brokerage மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கு. அதை பொறுத்து தாங்க நீங்கள் வாங்கணும். நம்ம வந்து இப்போ அப்ஸ்டாக்ஸில் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு காலத்தில் ரத்தன் டாடா அவர்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ பெர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து அப்ஸ்டாக்ஸை பிக்கப் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த brokerage கம்பெனியை செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சேஃப் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து அது எவ்வளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, சர்வீசஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தாங்க நம்ம வந்து அந்த brokerage கம்பெனியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பற்றி தாங்க இன்னைக்கு பேசணும்னு நினச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.